நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரை. தற்போதைய பொருளாதார வேலைத்திட்டங்களுக்கு புறம்பாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. நிர்மாணத்துறை ஒப்பந்தக்காரர்களுக்கு செலுத்தப்படாத 20,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6 போகங்களுக்குள் நெல் அறுவடையினை இரட்டிப்பாக்கும் இலக்கை எய்த முடியும் என்கிறார் விவசாய அமைச்சின் செயலாளர். கடன் மறுசீரமைப்பின் பின்னர் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பகுதியில் வெள்ளம். அவை தலைப்புச் செய்திகள். காலஞ்சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தனின் பூதவுடல் நாளை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்படும். பாராளுமன்ற கூட்டத்தை நாளை நடத்தாமல் இருப்பதற்கும் பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையை நிகழ்த்தவுள்ளார். பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான செயற்குழுவின் கூட்டம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் பங்கேற்புடன் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்தார். மறைந்த இரா சம்பந்தனின் பூதவுடல் இன்று கொழும்பு பொருளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்படும். பூதவுடல் நாளை பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணி வரை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்படும். இதேவேளை காலஞ்சென்ற இரா சம்பந்தன் வடக்கு தெற்கு மக்களின் நல்லிணக்கம் பற்றி ஆழமான நோக்குடன் செயல்பட்ட தலைவர் என்று இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரும் ஜப்பானின் பிரதான சங்க நாயகருமான சங்கைக்குரிய பானகல உபதீச தேரர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் நடைபெற்ற சமய மாநாடுகளின் போது சம்பந்தனிடமிருந்து சிறந்த ஒத்துழைப்பு கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அமரர் சம்பந்தனின் மறைவுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்தனமும் அனுதாபம் தெரிவித்துள்ளார். சம்பந்தன் தமிழ் மக்களின் பொதுத் தலைவராக செயல்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி சம்பந்தனிடம் சிறந்த தெளிவு காணப்பட்டதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். இரா சம்பந்தனின் மறைவையொட்டி பல தலைவர்களும் அனுதாபம் தெரிவித்து வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தற்போதைய பொருளாதார வேலை திட்டங்களுக்கு புறம்பாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பொருளாதார வேலை திட்டத்துக்கு புறம்பாக பயணிக்கும் இடத்து நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக இந்த வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக நிர்மாணத்துறை ஒப்பந்தக்காரர்களுக்கு செலுத்த முடியாது போன 20,000 கோடி ரூபாய் நிதியினை தற்போது செலுத்தியிருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். நாட்டின் மொத்த தேசிய உற்பத்திக்கு நிர்மாணத்துறை 8.9% பங்களிப்பை வழங்குகிறது. நாட்டில் உள்ள சனத்தொகையில் 20% நிர்மாணத்துறையுடன் தொடர்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் வீழ்ச்சியடைந்த நிர்மாணத்துறையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஆராய்வதற்கு ஜனாதிபதியின் ஆலோசனையில் 5 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் 6 போகங்களுக்குள் நெல் அறுவடையினை 2 மடங்காக அதிகரிக்க முடியும் என்று விவசாயம் மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சின் செயலாளர் ஜானக தர்மகீர்த்தி தெரிவித்தார். நிச்சயிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியிருக்கும் இலக்கினை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயத்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதன் பலன் தற்போது கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்த பின்னர் இலங்கையின் பொருளாதார விவகாரங்களுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க திரைசேரியின் ஆசிய விவகாரம் தொடர்பான பிரதி உதவி செயலாளர் ராபர்ட் கெப்ரோத் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு நிதி அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போது ராபர்ட் கெப்ரோத் இந்த உறுதிமொழியை வழங்கினார். இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணத்தினாலேயே கடன் மறுசீரமைப்புக்கு பல நாடுகளின் உடன்பாடு கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடு திருத்தலத்தின் வருடாந்த ஆடி திருவிழா திருப்பலி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகும். பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி தலைமையில் திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயர்கள் அடங்கலாக நாடளாவிய ரீதியில் உள்ள மறை மாவட்டங்களின் ஆயர்கள் கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுப்பார்கள். மடுத்திருத்தலத்தின் வருடாந்த ஆடி திருவிழா மடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் 100 ஆண்டுகள் பூர்த்தியை சிறப்பிக்கும் வகையில் இம்முறை ஜூபிலி விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருவிழா திருப்பலி தமிழ், சிங்களம், லத்தீன் மொழிகளில் ஒப்புக் கொடுக்கப்படும். இதனைத் தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சொருவ பவனி இடம்பெறும். அதனை அடுத்து அடியார்களுக்கு திருச்சொருவ ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு ஆடி திருவிழா நிறைவடையும். மடு திருத்தலத்தின் வருடாந்த ஆடி திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இளம் விவசாய கிராமங்களை அமைக்கும் வாரத்தின் 2வது தினம் இன்றாகும். விவசாய மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சு இலங்கையில் உள்ள இளம் சமூகத்தினரை விவசாயத்தின் பால் ஈர்ப்பதற்காக இளம் விவசாய கிராம வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் முதல் முறையாக 11 இளம் விவசாய கிராமங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இளம் விவசாய கிராமங்களை அமைக்கும் வாரத்தில் 25 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் 160 இளம் விவசாய கிராமங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஒரு கிராமத்துக்கு முதல் கட்டத்தில் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு தேசிய விபத்து ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இந்த வாரம் அமலாகும். இதற்கமைய நாட்டின் 604 போலீஸ் பிரிவுகளில் விபத்து ஒழிப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்றன. நாட்டில் வருடாந்தம் ஏற்படும் விபத்துக்களினால் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதாக சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் சமித்த சிரித்துங்க தெரிவித்தார். அரசாங்க வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் அதிகளவானோர் வீதி விபத்துக்களில் சிக்கியவர்களாவர் என்றும் சமூக வைத்திய நிபுணர் மேலும் தெரிவித்தார். உலகச் செய்திகள். பாகிஸ்தானின் பலுகிஸ்தான் பகுதியில் பெய்து வரும் கனமழையினால் பல்வேறு பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 24 பேர் காயமடைந்துள்ளனர். குவேட்டா மற்றும் இஸ்லாமாபாத் நகரங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையின் பெருமளவான பகுதி சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். இலங்கையின் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது பற்றி இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் கவனம் செலுத்தியுள்ளார். இதுகுறித்து மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகேயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கையில் பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு முடியுமான உதவிகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் முதலாவது போட்டியில் கண்டி ஃபால்கன்ஸ் அணி 6 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. கண்டி பல்லேகல மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் கண்டி ஃபால்கன்ஸ் மற்றும் தம்புள்ளை சிக்ஸர்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொண்டன. முதலில் துடுப்படுத்தாடிய தம்புள்ள சிக்ஸர்ஸ் அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 179 ஓட்டங்களை பெற்றது. 180 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கண்டி ஃபால்கன்ஸ் அணி 17.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 183 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. இதேவேளை சுற்றுத் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. கோல் மாவல்ஸ் மற்றும் ஜஃப்னா கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி பல்லேகல மைதானத்தில் பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமாகும். அடுத்த போட்டியில் கண்டி ஃபால்கன்ஸ் மற்றும் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி இரவு 7:30க்கு ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
கருவா ஏற்றுமதியின் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். கருவாவை பிரபலியப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் கூடுதலான வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். உலகின் முதலாவது கருவா நூதன சாலை மிரிஸ்ஸ நகரில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் கருவா பற்றிய உரிய தகவல்களை தேவையானவர்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். நாட்டின் ஏற்றுமதி துறை கடந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி இந்த காலப்பகுதியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியினை பதிவு செய்திருப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. காலநிலை அறிக்கை. மேல் வடமேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களில் பிற்பகல் மற்றும் இரவு வேளையில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரை. தற்போதைய பொருளாதார வேலைத்திட்டங்களுக்கு புறம்பாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. நிர்மாணத்துறை ஒப்பந்தக்காரர்களுக்கு செலுத்தப்படாத 20,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6 போகங்களுக்குள் நெல் அறுவடையினை இரட்டிப்பாக்கும் இலக்கை எய்த முடியும் என்கிறார் விவசாயத்துறை அமைச்சின் செயலாளர். கடன் மறுசீரமைப்பின் பின்னர் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு. பாகிஸ்தானின் பலுகிஸ்தான் பகுதியில் வெள்ளம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.